எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் களர்சிங்க நாயனார். களர்சிங்க நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். இவர் பல்லவர் குலத்தில் தோன்றியவர். சிவனடி அன்றே வேறொன்றை அறியாதவர். ஒரு நாள் திருவாரூரை அடைந்து திருக்கோயிலை வணங்கச் சென்றார். அப்பொழுது திருக்கோயிலை வலம் வந்து திருப்பூ மண்டபத்தை அடைந்த பட்டத்தரசி அங்கு கீழே வீழ்ந்து கிடந்த மலர் ஒன்றை எடுத்து முகர்ந்தாள். அவள் கையில் புது மலரைக் கண்ட அங்கு வந்த செருத்துணையார் என்னும் சிவனடியார், இவள் இறைவனுக்கு சாற்றும் மலரை முகர்ந்து விட்டாள் என்று வெகுண்டு அந்த மலரை எடுத்து முகர்ந்த அவளது மூக்கினை கத்தியால் அரிந்து விடுகிறார். இதனால் பட்டத்தரசி கீழே விழுந்து அழும் நேரத்தில் உள்ளே இறைவனை பணிந்து வெளியே வந்த களர்சிங்க நாயனார் அரசியின் புலம்பலை அறிந்து வந்து மிகவும் வெகுண்டு அச்சமின்றி இந்த கொடும் செயலை செய்தவர் யார் என்று வினவினார். அருகே நின்ற செருத்துணையார், இவள் இறைவனுக்கு சாற்றுவதற்கு உரிய மலரை எடுத்து முகந்தமையால் நானே இதனை செய்தேன் என்று கூற, அப்போது களர்சிங்க நாயனார் அவரை நோக்கி, மலரை எடுத்த கைகளை அன்றோ முதலில் வெட்டுதல் வேண்டும் என்று சொல்லி தனது உடைவாளை உருவி பட்டத்தரசியின் கரங்களை துண்டித்து விடுகிறார். இத்தகைய அரிய தொண்டினை செய்த களர்சிங்க நாயனார் சைவ நெறி தலைத்தோங்க அரசாண்டு சிவபெருமான் திருவடி நீழலில் அமர்ந்திருக்கும் பெரும் பேற்றினை பெற்றார். வைகாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் களர்சிங்க நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு கடல் சூழ்ந்த உலகெல்லாம் காக்கின்ற பெருமான் காடவர்கோன் களர்சிங்கன் அடியார்க்கும் அடியேன் என்னும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக. மீண்டும் மற்றுமொரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா.